தேங்க்யூ சார். இனி காலை வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, ஜூம்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரஞ்சித் சர்க்கிள் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ இந்த ஒரு நாளை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த செஷன்ல வந்து சொல்றாங்க இல்லையா, நம்மளோட கம்பெனியோட தாரக மந்திரம் என்னன்னா செல்ஃப் யூஸ், ஷேர் அண்ட் ஸ்பான்சர். இந்த மூணு வேர்டு கரெக்டா நம்ம கேப்சர் பண்ணிட்டா அது நல்லா கொண்டு போகலாம். இது வந்து கம்பெனி ட்ரைனிங்ல ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்க. பட் நான் ரியலைஸ் பண்ணனது எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ப்ராடக்ட்டை பத்தி ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரெண்டு சின்ன ப்ராடக்ட் தான். சின்னதுன்னு சொல்ல, அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அந்த ப்ராடக்ட் என்ன, கிரீன் டீ பத்தி சொல்ல போறேன். ஏன்னா நான் வந்து சமீப காலமா அதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரீன் டீ வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், நார்மல் டீ தான். சில டைம் என்ன இது வந்து எப்படி வந்துச்சுன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, இன்னொருத்தர் கொடுக்கும்போது அவங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். அது பார்த்தா என்னோட சிஸ்டர் வந்து ரெகுலரா இதை எடுத்துக்கிறாங்க கிரீன் டீ. லாஸ்ட் டைம் வரும்போது அவங்க வாங்கிட்டு போனாங்க சென்னையில. இப்போ அது வந்து குடிக்கும்போது நான் அங்க போய் அதை எடுத்துக்கிட்டேன், அந்த கிரீன் டீயை. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் அப்பதான் தெரியுது. நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம சொந்தமா அது எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். உண்மையில அது உண்மையான வார்த்தை தான் அது. அப்ப இந்த கிரீன் டீல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் கிரீன் டீ தானே, ஸோ ஒரு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் சொன்னா போதும், ஈஸியா முடிச்சிடலான்னு பார்த்தா, கிரீன் டீ இதோட வந்து நம்மளோட லீடர் கேரளாலே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி அவ்வளோ டெஃபினேஷன், கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் அவரோட அந்த கிரீன் டீ மட்டுமே பத்தி பேசினாரு. அப்ப நான் நேற்று சும்மா சர்ச் பண்ணேன். அப்ப பார்க்கும்போது இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் சும்மா கிரீன் டீ பேக் தானே, ஒரு டிப் டீ தானே அப்படின்னு நினைச்சிட்டோம். இல்ல, பட் அது கேட்க கேட்க பாயிண்ட்ஸ் எடுக்க எடுக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. 10-20 பாயிண்ட்ஸ் மேலே வந்துருச்சு. அப்ப நம்ம போனா இன்னும் பிரீஃபா போனா, ஏற்கனவே நம்ம வேல்மன் சார்ல எடுத்திருக்காங்க. பட் இது நான் ரியலைஸ் பண்ணது கண்டிப்பா கொண்டு போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த கிரீன் டீல. இந்த கிரீன் டீல பாத்தீங்கன்னா அந்த சேஷே தான் இது வந்து அவ்வளவு அருமையான பேக்கிங்ல வருது. இப்ப இந்த ஒரு ஒரு கிரீன் டீ ஒரு டிப்ல வந்து ஆக்சுவலா சொல்ல போனா அது 3 கப் வருது. ரொம்ப ஒரு கப்பு போட்டா நம்ம அதோட கசப்பு தன்மை நிறைய இருக்கு. பட் அது பிடிச்சவங்க அதை அப்படி குடிக்கலாம். பட் வந்து ஒரு ஒரு டிப்ல வந்து 3 கப்பு வருது. 100 ml கப்லயே 3 கப்பு வருது. நார்மல் டேஸ்ட்ல இருக்கு. நார்மல் டேஸ்ட்ல வேணா ஹனி போட்டுக்கலாம். பட் இது நார்மலா சும்மாவே குடிக்கும்போது அது அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப மழைக்காலம் ஆயிடுச்சு இல்லையா, இந்த மழைக்காலத்துல வந்து நம்ம நிறைய வந்து இப்ப காய்ச்சலுங்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கோல்டு ஃபீவர் இருக்கு. இப்ப இந்த டைம்ல இது எடுக்கிறதுக்கு உகந்த நேரம். இது வந்து எடுக்கிறதுக்கு எப்பவுமே எடுத்துக்கலாம். பட் வந்து இப்போ வந்து இந்த மழைக்காலத்துல இது வந்து எடுக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு. பால் டீயை விட இது அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இல்லை, கிரீன் டீக்கும் நார்மல் டீக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அது வந்து நார்மல் நம்ம எல்லாம் மார்க்கெட்ல யூஸ் பண்றது நார்மல் டீல வந்து என்னன்னா ப்ராசஸ் பண்ணி வராங்க. அதை எடுத்து காய வச்சு திருப்பியும் ட்ரை பண்ணி அதுக்குள்ள ஆட் பண்ணி சில இன்கிரீடியன்ஸ்ல ஆட் பண்ணி அப்புறம் அது வந்து பிரிக்கிறாங்க. முதல் தரம், ரெண்டாம் தரம், மூணாம் தரம் பிரிக்கிறாங்க. இன்னும் கிரீன் டீல வந்து அப்படி கிடையாது. அதை டைரக்டா எடுத்து அது ட்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறாங்க. இப்போ யூஸ்வலா என்ன பார்த்தோம்னா, நம்ம ஒரு துளசி போட்டு குடிக்கிறோம் இல்லையா, எப்படி துளசி வந்து தண்ணியில போட்டு குடிக்கிறோம், இல்ல சும்மா சாப்பிடுறோம். கற்பூரவள்ளி எல்லாம் வந்து அப்படியே சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் டைரக்டா நமக்கு போகுது. ப்ராசஸே இல்லை, எதுலுமே ப்ராசஸ் இல்லை. எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. டைரக்டா செடியில இருந்து பறிக்கிறோம், சாப்பிடுறோம் இல்லையா. அது அதோட பயணங்கள்லாம் நம்ம வந்து முழுமையா நம்ம உடம்புக்குள்ள போகுது. அப்ப அதோட ரிசல்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கிரீன் டீ. இந்த கிரீன் டீல என்னெல்லாம் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இது வந்து முதல்ல வந்து இது வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த கிரீன் டீங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. இது வந்து என்னன்னா மெயினா இப்ப எதுக்கு எடுத்துக்காட்டா, நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம்ல இருக்காங்க. இப்ப சமீபத்தில் கேட்கறது எல்லாமே இந்த ஹார்ட் அட்டாக்ல போறதுதான். இப்ப இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது என்ன, அந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க வந்து தடுக்குது அப்படிங்கிறாங்க நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றது. இது உண்மைதான். இது குடிக்கும்போது ரொம்ப லைட் ஃபீலிங்கா இருக்கு. இது வந்து என்னன்னா கண்ட்ரோல், நம்மளோட கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து பேட் கொலஸ்ட்ரால ஃபுல்லா உடம்புல இருந்து எடுத்துரும். அதே மாதிரி அதிகமா கலோரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடுறோம். இப்போ வெயிலி வந்து ஆயில் ஐட்டம், ரொம்ப கொழுப்பு ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வந்து ஒரு கிரீன் டீ நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு குடிச்சீங்கன்னா அந்த கலோரிஸை வந்து பேர்ன் பண்ணி கொடுக்குது. அது இப்ப நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் இது வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் வந்து அவங்க ஏசி ரூம்லயே தான் இருக்காங்க, அவங்களுக்கு அதை எக்ஸ்போஷர் கிடையாது, வெயில போறது இல்ல, வேர்க்கிறது இல்ல.
அப்போ என்ன சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காரும் போது இந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் நிறைய இருக்கு. யங்ஸ்டர்ஸ்குள்ள இது நிறைய வருது. அதனால இப்ப இது வந்து எடுத்துக்கலாம். நிறைய சஜஷன் கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க முக்காவாசி பார்க்க போனா யார் பண்ணலாம், ஐடி தான், ஏசிக்குள்ள இருக்கிறவங்க தான். இது வந்து கண்டிப்பா அதை கொண்டு போய் சேர்க்கலாம். அதே மாதிரி இதுல என்ன சொன்னா இல்லையா, அந்த கலோரிஸ் எல்லாம் அதை வந்து கரைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி பசியை குறைக்கும். நிறைய பேருக்கு அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. அடிக்கடி பசிக்கும், சும்மா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதே இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பசிக்கும், திருப்பி சாப்பிடுவாங்க. நான் எனக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அந்த பசி அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இது ரெகுலரா எடுத்துக்கும் போது நம்ம அந்த அதீத பசியை வந்து அது போக்கிரும். அதே மாதிரி இந்த நீருன்னு சொல்லுவாங்க, உடம்புல நீர் இருக்குன்னு சொல்லுவாங்க, கெட்ட நீர் இருக்குன்னு பொத பொதன்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டிஃபா இருக்க மாட்டாங்க, நல்லா பொத பொதன்னு இருக்கும் அந்த உடம்பு வந்து பார்த்தா. ஒரு மாதிரி பிளஃபியா. நாங்க எல்லாம் சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு வந்து குத்துனா காத்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். இந்த கிரீன் டீ ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் போது கெட்ட நீரெல்லாம் வெளியே எடுத்துரும். அதே மாதிரி இந்த வந்து இந்த கொழுப்பை வந்து இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வந்து ஃபேட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த கிரீன் டீ. அப்ப முக்காவாசி இது வந்து எப்பவுமே எடுத்துட்டு போற பேக்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு பேக் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா அழகா, இல்லாட்டி ஃபிளாஸ்க்ல ஒரு 500 ml ஃபிளாஸ்க்ல இது அழகா வந்து நீங்க ஒரு டிப்பை வந்து போட்டுட்டு போகலாம். நீங்க எடுத்து அதை வாட்டர் தண்ணியிலே ஹாட் வாட்டர் போட்டு ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கலாம். டிராவல்ல பண்ணல, டிராவல்ல குடிக்கிறது வந்து உண்மையிலே ட்ரெயின்ல சமீபத்துல போனா அதுல குடிக்கிறது ஒண்ணுமே நல்லா இல்லை. நார்மல் டீ எல்லாம் கொடுத்தா அது சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி இது ஃபிளாஸ்க்ல எடுத்துட்டு போகலாம். இதை வந்து நீங்க ஊத்தி எடுத்துட்டு போனா ரொம்ப ஹைஜீனா இருக்கும், அது ஹெல்த்தி குடி. அப்புறம் வந்து இதுல என்ன அப்படின்னா ஹார்ட்டுக்கு சொல்றேன் இல்லையா, ஹார்ட் இதுக்கு வந்து கொடுக்கும்போது ஹார்ட்ல என்ன பண்ணும்னா பிளட் வெசல்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த கிரீன் டீ ரெகுலர் சாப்பிடும்போது அதோட தன்மை என்ன, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த அடப்பெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். மசில்ல வந்து அந்த பிளட் வெசல் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு கிரீன் டீங்கிறது இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஆமா இருக்கு. பட் அது சொன்னாலும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கும். சாதாரண ஒரு விளம்பரத்துல பார்க்க கிரீன் டீ இது இவ்வளவுதான், பெல்லி ஃபேட்டை குறைக்கும்னு சொல்றது அது உண்மைதான். இப்ப அதை பார்த்து தான் நம்ம எல்லாம் செய்யறது நார்மல் டீ தான் அப்படின்ட்டு போயிடும். இல்ல அதுக்கு உள்ள போய் பார்க்கும்போது தான் எதுவுமே ஆழமா கத்துக்கும் போது அது தெரியும். அதே மாதிரி சொன்னாலே அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப இது வந்து பிளாக்ஸையும் வந்து எடுத்து விடுது ரெகுலரா சாப்பிடும்போது வந்து. ஆனா இது சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுமா, வாக்கிங் அதுல போகணும், கண்டிப்பா போகணும். ரெகுலர் நமக்கு உணர்வா அது ஒரு கொஞ்சம் ஒரு தொலைதூரம் ஒரு 20 நிமிஷமா தான் நடக்கணும் ஒரு நாளைக்கு வந்து. நம்ம வண்டியில் போறவங்களா இருப்போம், கார்ல, ஆஃபீஸ்ல ஒரு 20 நிமிஷம் நார்மலா நடங்க. உங்ககிட்ட ஒரு வெயில்ல ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5:30 மணியான வெயில்ல நட, காலையில 7 மணிக்குள்ள இருக்கிற வெயில்ல நடங்க கண்டிப்பா. இது சூரிய ஒளியில கிடைக்கிற அந்த வந்து சத்துக்கள் அதிகமானது, நம்மளோட உள்ள வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். அதுவும் பண்ணணும். அது கூட வந்து உள்ள வந்து நார்மலா டீ காஃபிக்கு பதிலா இதை நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு சொல்ல, ஏன்னா நிறைய பேர் இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இது கொடுக்கலாம். நம்மளே எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பார்த்தா ஸ்கின் வந்து க்ளோ பண்ணும். இது ரெகுலரா வந்து நம்மளை யங்கா வச்சக்கூடிய தன்மை வந்து இந்த கிரீன் டீல இருக்கு. இது வந்து இந்த இது இன்னொரு மெயினான இது என்ன சொல்றாங்கன்னா கேன்சர் வந்து தடுக்கும், நோய் எதிர்ப்பு அந்த கேன்சரை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த கிரீன் டீல இருக்கு. இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இப்போ வந்து எல்லாம் வந்துமே ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல இது வந்து கொடுக்கலாம். அது வந்து செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கும். என்னதுன்னா அந்த நம்ம செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் கேன்சர் வந்தவங்களுக்கு. அந்த இதுல போகும்போது ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது சரி, யூஸ்வலா வந்தவங்களுக்கு அந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கும். இறந்து போயிரு செல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து திருப்பியும் நல்ல செல்களா மாத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிரீன் டீக்கு இருக்கு. நம்ம கம்பெனி இதுல ஃப்ரூட் ஆஃப் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் இது. அப்ப இது என்ன பண்ண, இது வந்து டீஹைட்ரேஷனை வந்து குறைக்கும். இப்ப நம்ம தாகம் இருக்கு இல்லையா, அது வெளியே போவோம், நமக்கு வந்து தண்ணி குடிக்கலைன்னா நமக்கு வந்து அந்த ரொம்ப இதுவாயிரும், ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துரும், ட்ரௌசி ஆயிரும். அது சொல்ல நம்ம எனர்ஜி லெவல் கீழே போயிடும். அப்ப அந்த டைம்ல இது வந்து எப்பவுமே நார்மலா எடுத்துக்கங்க. தண்ணியில நார்மலா கொதிக்க வச்சு ஒரு ஃபிளாஸ்க்லயும் ஒரு பாட்டில்ல எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா இதுல தேன் கலந்து கூட குடிச்சுக்கலாம். ஆனா அது வந்து இது இயற்கையா அதோட டேஸ்ட்ல இனிப்பு கலக்காம குடிச்சா அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப உதவும். இது அந்த வந்து பேங்க்ரியாஸோட அந்த இன்சுலின் சுரக்கக்கூடியதுல இருக்கு இல்லையா, அது வந்து மறுபடியும் நல்ல விதமா இயக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிரீன் டீக்கு இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து வெயில போகும்போது அதோட யூவி ரேஸ், அந்த சூரிய ஒளியில படுற நமக்கு அந்த ஸ்கின்னை எஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த யூவி ரேஸ்ல இருந்து இதை தடுக்கும். இந்த கிரீன் டீ வந்து நம்ம தடுக்கும். அதே மாதிரி
என்னன்னா இதுல விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி இருக்கங்காட்டி என்ன சொல்ல ஏற்கனவே அது நோய் நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும் இந்த விட்டமின் சி உள்ள இருந்தா நம்ம வந்து அதை பாதுகாத்துரும். நம்ம உடம்ப வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்டாலும் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அந்த விட்டமின் சி இருந்தா அது இன்னும் வேகமா எடுத்து கொண்டு போய் நம்மளோட உடம்புல வந்து அது கொண்டு போய் சேர்க்கும். இது மாதிரி கோல்டு பிடிச்சாலும் கோல்டு டைம்ல நிறைய சளி பிடிக்கும் இல்லையா? அந்த டைம்ல எடுத்துக்கலாம். காய்ச்சல் டைம்ல இதெல்லாம் இப்ப ரெகுலராவே எடுக்கும்போது இதுல இருந்து வரும். நீ காய்ச்சலே வராதா உடம்பு சரியில்லை அதெல்லாம் ஆகும். இயற்கையா மனுஷனுக்கு வந்து அந்த உடம்புல ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொரு வாட்டி இருக்கும். நம்மள மனுஷங்க தானே. இப்ப இது குடிச்ச உடம்பு நோயே வராதான்னு சொல்ல முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அவ்வளவுதான். அது வந்து எடுத்துக்கலாம். பிரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எடுத்து தற்காத்துக்கலாம். இந்த 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 கிரீன் டீ எடுக்கும்போது அதை தற்காத்து கொடுக்கும். ஒரு பெருசா வராத சின்னதா வந்து போடும். பெரிய புயலா வர்றது சின்ன காத்தா வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான். நம்ம இது சின்ன நான் தான் சொன்னேன் சின்ன விஷயம் நினைச்சேன். வெறும் கிரீன் டீ தானே. இதை பத்தி என்ன சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சேன். அப்பா இல்ல. அது வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆழமா போகும்போது தான் நமக்கு தெரியுது. அப்ப இதையெல்லாம் வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எனக்கே நான் டீப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. இப்ப நம்ம ரெகுலரா இது உள்ள போய் பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியுது. ஏன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது 4 பேருக்கு சொல்லுங்க. ஏன்னா அறியாமையில நிறைய பேர் இருக்காங்க தெரியாது. இது வந்து ஒரு ஒரு டீ ஒரு டிப்போட விலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஒரு டிப்பர் ஒரு டீயே 20 ரூபாய்க்கு விக்குது. அப்ப இது வந்து நம்ம ஹெல்த்தியாவும் இருந்துக்கலாம், ஹைஜீனா இருக்கலாம். நம்மளே போட்டு எடுத்து போகும்போது எங்க போனாலும் சரி நீங்க பாலை தொலைவணும் அவசியம் இல்லை. இது அழகா கையில வச்சிருந்தீங்கன்னா இது ஆபீஸோ வீடோ எங்க போனாலும் இதை எடுத்துட்டு போய்க்கலாம். எடுத்துட்டு போற அளவுல சின்ன பேக்கேஜ்ல தான் இருக்கு. அப்ப இந்த கிரீன் டீல வேற என்னன்னா இந்த சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி டீடாக்ஸ் கொடுக்குறோம். இது மெயினா இன்னொன்னு பண்ணோம்னா இந்த கிரீன் டீ வந்து டீடாக்ஸ் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், ரத்தத்தை சுத்தமாக்கும். அதே மாதிரி நம்ம எந்த சப்ளிமெண்ட் யாருக்கு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இப்ப காலையில அவங்க டீ காஃபி சாப்பிடுற பழக்கம் கண்டிப்பா இருக்கு. எனக்கே இருக்கும். அது வந்து அந்த டைம்ல வந்து நம்ம குடிச்சாகணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான். வேற ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி இது காலையில அதை எடுக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம். இந்த டீ பேக் இருக்கு இல்லையா? இது ஒரு டீ பேக் வந்து ஒரு நாளைக்கு வந்து இது வந்து ஒரு 2 பேக் எடுத்துக்கலாம். சொன்னாலே ஒரு டிப் வந்து 3 கப் வரும். இப்ப நீங்க ஒரு ஃபேமிலில ஒரு 3 பேர் இல்லாட்டி 6 பேர் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட்ட பொறுத்து இருக்கு. கொஞ்சம் கசப்பா சாப்பிட சிலருக்கு பிடிக்கும். அப்படின்னா 2 கப் போய்க்கலாம். இல்ல கொஞ்சம் லைட்டா வேணும்னா 3 கப்புக்கு போய்க்கலாம். ஒரு டிப் வந்து 3 கப்புக்கு போகும். இல்ல நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா, அழகா போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ளாஸ்க்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஹாட் வாட்டர் போட்டு சாரி போட்டு வச்சிட்டீங்கன்னா, அது நீங்க போக வர அந்த தண்ணிக்கு பதிலா கூட இடையில நீங்க டெம்ப்ட் ஆகுதா, காஃபி, டீ குடிக்க டெம்ப்ட் ஆகுதா, இத எடுத்து குடிச்சுக்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு. இப்ப இது எப்படி சாப்பிடணும்னா, நீங்க வந்து அ வி ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இத எடுத்துக்கலாம். இப்ப காலையில ஒரு 11 மணிக்கு எடுக்கலாம். 1 மணிக்கு நீங்க சாப்பிடுவீங்கன்னா, ஒரு 11 மணிக்கு ஒரு டீ எடுத்துக்கலாம். அதே மாரி அ ஈவினிங் இல்லாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற குணமா இருந்தா, ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, ஒரு 3 மணிக்கு இந்த டீ எடுத்து ஆஃப்டர் 2 மணி நேரம் கழிச்சு கேப்ல வந்து இத எடுத்துக்கலாம். ஏன்னா, அப்பதான் அந்த வயிறு எம்ப்டியா இருக்கும்போது தான் அதோட பலன் வந்து நமக்கு கரெக்ட்டா உள்ள போகும். நம்ம ஹெவியா எடுத்துட்டு இத சாப்பிடும்போது, அதோட பலன் வந்து அவ்வளவா இருக்காது. எந்த எந்த சப்ளிமெண்ட்டோ இல்ல எதுவுமே வந்து நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது, அத வந்து பெனிஃபிட் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது, வயிறு காலியா இருக்கும்போது எடுத்துக்கும்போது, அது அவ்வளோ அருமையா இருக்கு. இது வந்து அதான் சொன்னேன், நோய் எதிர்ப்பு சக்தி மெயினா இதுல என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நெறைய வந்து அது குடுக்குது. அப்படிதான் சொல்லுவேன். இது வந்து ம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னன்னா, இது வந்து கிரீன் டீ வந்து நெறைய வந்து அ ப்ராசஸ் எல்லாம் போனா ரொம்ப நாள் ஆனா, இதுல இதாயிருமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கம்பெனி அதுக்குண்டான கேரண்டி குடுக்குது. இது ரெகுலர் சொன்னேன் இல்லையா? டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். இத வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலா வேண்டாம். நார்மலாவே நம்ம இம்யூனிட்டி ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க இத தயவு செய்து எடுத்துக்கலாம். நீங்க நெறைய பேருக்கு கொண்டு போய் இத சேர்க்கணும். ஆ சொல்றேன் இல்லையா? ஐடி பீப்பிள்ஸ்க்கு இத கொண்டு போய் சேர்க்கலாம். அருமையா இருக்கும். அதே மாரி நம்ம வந்து நான் என்ன நெனச்சேன்னா, இது வந்து ஒரு ஒரு இந்த சப்ளிமெண்ட்ட பத்தியே பேசணும்னா, ஒரு சித்தா டாக்டர்ட்ட நான் பேசினேன். பட் அவரு வந்து இந்த சித்தால இருந்து இருக்கவர் தான். இப்ப ரொம்ப பிராக்டிஸ் பண்றதில்ல சொன்னாரு. இல்ல இது ரொம்ப அருமையான விஷயம் தான். எல்லாமே அந்த உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் நம்மளோட ஒவ்வொரு சப்ளிமெண்டோட இன்கிரீடியன்ட்ஸும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப அருமையா இருக்கு. நான் திருப்பியும் அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. திருப்பியும் வந்து நான் வந்து கொஞ்சம் அத வந்து நான் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றேன் அப்டின்னாரு. நம்ம அந்த மாரி கூடி போக்கலாம். எப்படி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் போய் ஒரு அலோபதி டாக்டர் ஒரு கிளினிக்ல பார்க்கும்போது, நம்ம கண்டிப்பா ஒரு ஆயுர்வேத டாக்டரோ, சித்தா டாக்டர்கிட்டலாம் இத போய் ஏன்னா அவங்களுக்கு இந்த மூலிகைய பத்தி நெறைய தெரியும். இதுல என்ன ஆட் பண்ணியிருக்குன்னு எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. கரெக்ட்டா கம்பெனி வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு அதுல வந்து போட்டிருக்காங்க. எதுவுமே மறைமுகமா இல்ல. அப்ப வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். சிலர் வந்து ப்ரமோட் பண்ணலாம். சிலர் வேணாங்களாம். நம்ம யாருகிட்ட
10 பேர் தான் சொல்லுவோம், 10 பேர் போய் பாக்குறோம்னா அதுல வந்து ஒரு 4 பேர் அதாவது சரின்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்காம வந்து அது நடக்கலைன்னு சொல்ல முடியாது. நம்மளோட எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம என்ன செய்யறோம்னு இன்னொருத்தருக்கு செஞ்சதான். இன்னொன்னு வந்து மைண்ட் செட் என்னன்னா, நம்ம வந்து நல்லது பண்றோம் ஒருத்தருக்கு வந்து நல்லது கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நம்ம அந்த கான்பிடென்ட் இருக்கணும். நம்ம நல்லது கொண்டு போய் சேர்க்கிறோம் மைண்டுக்குள்ள போச்சுனால, ஐயோ நம்ம ஃபேமிலியில இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதுக்குள்ள இருக்காங்களே. இப்ப நான் அப்படிதான், நான் சொல்ல வேண்டியது கடமை. என்னோடது வந்து நானே, ஏன்னா கடவுள் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. நீ இது, நீ பூமியில இது இருக்கும்போது இதை செய்யணும்னு நமக்குள்ள மனசு தோணும். ஒரு ஒரு படைப்புல ஏதோ பிறந்த வளர்ந்தான்னு போகக்கூடாது. 4 பேருக்கு நல்லது, யார் ஒவ்வொருத்தரும் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க தான். ஆனா யாருக்கு போகுதோ அது கண்டிப்பா அவங்க மைண்டுக்குள்ள போய் இன்னைக்கு இல்லைன்னா இன்னைய நாளுக்கு யோசிப்பாங்க, ஓ இவங்க அதை பத்தி சொன்னாங்களே. ஏன்னா இப்ப வந்தது எனக்கு 2 3 கஸ்டமர் அப்படிதான், ஓ அன்னைக்கு சொன்னீங்கல்லப்பா அதை நான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு நம்ம லீடர் சொல்லி கொடுக்கறது அதுதான். நீங்க வந்து சொல்லுங்க, பேசுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராவது பேசுங்க அப்படின்னு. 10 பேர் வேண்டாம், ஒரு 2 பேரும் பார்க்கலாமே. நம்ம அதிகமா வேண்டாம். என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தேவை, கடையில போனா வாங்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம சொல்லாம யாருக்கும் தெரிய போறது, நான் இது செய்யறேன் தெரிஞ்சாதான் இன்னொருத்தருக்கும் அதை வாங்குவாங்க, பண்ணுவாங்க இல்லையா? அப்ப வந்து நம்ம பேசாம ஒரு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு காய் கிடக்க காய் விக்கிறவரு காயெல்லாம் வாங்கியிருக்காரு, சும்மா மூட்டை கட்டி வச்சாரா வித்துருமா? விற்காது. அவரை வண்டியில போடுவாரு, எடுத்து போட்டு அவரு இதுக்கு அதான் இப்ப எல்லாம் வந்து இந்த மைக் வச்சுதான் ரெக்கார்ட் பண்ணி போறாங்க. அவர் வியாபாரம் ஒரு காய்கறி வந்துட்டாரு நம்ம சொல்றோம், அதே மாதிரி நம்ம வியாபாரம் என்ன பண்றோம்னு பிறருக்கு தெரியும். அதனால அவரை மாதிரி நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, 4 பேருக்கு சொல்லணும். அவர் அது காய் விற்கிறான்னு அவரை எடுத்து வச்சு அதை கொண்டு போய் வெளியே சந்தையில கொண்டு போய் எடுத்து திருப்பி வித்தாதான் அவருக்கு அன்னைக்கு உள்ளான வருமானம் இல்லையா? அப்ப அவர் விற்கிறாரு, காய்கறி வர்றாரு நமக்கு தெரியும். இது மாதிரிதான் நம்ம ப்ராடக்ட் என்ன நம்ம செய்யறோம்னு பிறருக்கு வந்து சொல்லணும். ஒன்னே ஒண்ணு திருப்பி திருப்பி மைண்ட் செட்டுக்குள்ள நல்லது ஒண்ணு, நம்ம ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு, அது நல்லது கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாத வீடே இல்ல. எவ்வளவு பேருக்கு உடல்நல குறைவு இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம இன்றைய காலகட்டத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கம் வந்து மாறிடுச்சு. இதுதான் பெரிய பெரிய இஷ்யூவா இருக்கு. ஆனா அந்த தெரியுது, இது கெடுதல்னு தெரிஞ்சுதான் போய் சாப்பிடுறாங்க வெளிய. இந்த வரை இத நம்ம ப்ராடக்டோட அவேர்னஸும் அப்படிதான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி சார் சொல்லுவோம், சார் ஃபீல்ட் ஒர்க்ல, ரஞ்சித் சார் எல்லாம் பார்த்தா ஃபீல்ட் ஒர்க்ல எப்பவுமே இருக்காரு. அவரோட பார்ட் டைம்லயோ எப்படி, இப்ப என்னோட பார்ட் டைம்ல தான் நான் இதை வேலை பண்றேன், என்னோட ஆஃபீஸ் வேலை முடிஞ்சுதான் நான் பண்றேன். ஆனா எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அக்கா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னையில போய் நான் ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணேன். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் எதுக்கான அப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பேருக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், இல்ல எவ்வளவு பேருக்கு சொல்றோம். நம்ம சார் சொல்லுவார்ல மெமரி சேக்கர், குமார் சார் எல்லாம் சொல்லுவோம் மெமரி செக்கர், எல்லாருமே லீடர்ஸ் எல்லாம் சொல்றதா. போன்ல அது ஒரு கல்யாணம்னா எத்தனை பேர் கூப்பிடுவோம், நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம், வேண்டாம் ஒரு ஒரு 20 பேர் லிஸ்ட் எடுக்கலாமே. எடுத்தா கண்டிப்பா அது போகலாம். இந்த போஸ்டர் போல ஸ்டேட்டஸ்ல வைங்க. இப்போ வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, இது வந்து இப்ப இந்த உகந்த காலம், மழைக்காலத்துக்கு இது ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட். இது கிரீன் டீ. இது விலை ரொம்ப கம்மி தான், பெரிய இதெல்லாம். அதான் சொன்ன ஒரு டிப் 10 ரூபாய்க்குள்ளதான் வரும். நமக்கு ஒரு டிப் எடுத்தாலே உங்களுக்கு அவ்வளவுதான் வரும். இதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், நல்ல விஷயம். நிறைய இந்த சொல்லுங்களேன், இந்த டைம்ல இந்த வீசிங் இருக்கவங்களா இருக்கு, அந்த மழைக்காலம் எல்லாம் குளிர்காலம் ஒத்துக்காது, அந்த டைம்ல கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து ஏஜ் லிமிட்ல கிடையாது. இதுல வந்து குட்டீஸ்கெல்லாம் குடிக்க யாராவது கொஞ்சம் விரும்புறாங்கன்னா தேன் கலந்து சாப்பிடலாம். நீங்க வந்து தேன் கலந்து குடிக்கலாம். மற்றபடி இந்த சுகரோ வேற எதுவுமே ஆட் பண்ணுவாங்க. இது சும்மாவே குடிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. அழகா சிப் பண்ணி கொடுங்க. எதையுமே சாப்பிடும் போது உங்க சலைவா, உங்க உமிழ்நீர் இருக்கு இல்லையா, உமிழ்நீர் தான் உயிர்நீர் சொல்லுவோம். உமிழ்நீரோட கலந்து குடிக்கும்போது அவ்வளவு அழகா உள்ள போகும். இது வந்து பிளட் பியூரிஃபயர், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நிறைய வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். இப்பவே இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றது அவ்வளவு உகந்ததா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இது கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்க. அதான் சொல்றேன், நல்லது பண்றோம், நல்லது பண்றோம், நல்லது பண்றோம், அவ்வளவுதான். நம்ம அது தாரக மந்திரமா யூஸ் பண்ணணும். கம்பெனியோட லோக இது மந்திரம் என்ன? செல்ஃப் செல்ஃப் யூஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே வாங்க வச்சிடலாம். இப்போ வந்து அதுவே வந்து ப்ரொமோஷனுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகும். கம்பெனி ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸை வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லக்கூடியது, இப்போ வந்து வின்டர் சீசன் இல்லையா, இப்போ இந்த வந்து அர்பன் கலரோட இந்த லிப் பாம், இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து செரியோடது, இது செரியோட ஸ்வீட் செரியோடது. இது வந்து 8 ஹவர்ஸ் அந்த மாய்ஸ்சர் நிற்கும், நமக்கு எந்த இரிட்டேஷன் கிடையாது. அதே மாதிரி நான் யூஸ் பண்றது வந்து ஸ்ட்ராபெரியோடது. இது வந்து நமக்கு வந்து லிப்ஸ்டிக் செல்லருக்கு வந்து போட பிடிக்காது, வேண்டாம் இது ரொம்ப ஐயோ ஒரு மிடில் ஏஜ்ல இல்ல கொஞ்சம் பழைய ஆளுகள்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்பதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க.
பட் இது கொஞ்சம் பழைய ஆளுகள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ போட்டா அது ஒரு அசிங்கமா இருக்கும், இந்த வயசுல வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு போறியா கேட்பாங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து இது உகந்ததானது. இந்த லிப் பாம் வந்து அவ்வளவு அழகா லைட் கலர் தான் தெரியும். இப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது நான் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியுதா? இந்த லிப் பாம் யூஸ் லைட் அந்த ஷைனிங் இருக்கும், அந்த மாய்ஸ்சர் கொடுக்க. பிகாஸ் வந்து லிப்ஸ் ட்ரை ஆகும் நமக்கு வந்து இந்த காத்து காலம் இல்லையா. நார்மலா ஹீட் பாடி இருந்தா வந்து உடம்பு உஷ்ணமா இருக்கவங்களுக்கு வந்து அந்த லிப் வந்து ட்ரையா இருக்கும். இது வந்து ரெகுலர் பேக்ல வச்சுட்டு போற சின்ன சைஸ், எல்லா ஒரு பேக்ல ஒன்று வச்சுக்கோங்க, வீட்ல ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டுமே ரெண்டு ஃபிளேவர்ல இருக்கு. செரி ஃபிளேவர்லயும் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்லயும் இருக்கு. அது லைட் ரொம்ப லைட் கலர்ல இருக்கும். உண்மையிலே மிடில் யாருக்கு இது பிடிக்கல அப்படின்னா நிறைய பேர் இந்த ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்றது, அங்க சூட் ஆகாத ஒரு கலர் போடுவாங்க லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம்னு தெரியுங்கிறதுக்காக போடுவாங்க. அது அப்படி பண்ணவே கூடாது. நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு என்ன கலர் சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. அந்த லிப்ஸ்டிக் வந்து போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த தோல் என்ன கலர் இருக்கோ, இந்த வீட்டிஷ் கலருமாங்க, ரொம்ப டார்க் நல்ல ஒயிட்டா இருக்கவங்க டார்க்கா போடவே கூடாது. அதுக்கு கொஞ்சம் லைட் கம்மி, அந்த லைட் கலர்ல போட்டாது அழகா இருக்கும். போட்ட மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ரொம்ப அந்த அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அந்த லிப்ஸ்டிக். என்னோட சொந்த அபிப்பிராயம் தான். சிலருக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலர்ல போடுவாங்க, இல்லைன்னு சொல்லல. பார்க்கும்போது நமக்கு தெரியும், "ஓ, இவங்க லிப்ஸ்டிக் இவ்வளோ இதா போட்டிருக்காங்களே இல்ல." இது போடும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப லைட்டா இருக்கும், மாய்ஸ்சரைஸா இருக்கும், நம்ம லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியாது. இது வந்து லிப் பாம் தான். இது வந்து 8 hours. இது வந்து வீகன் ஃப்ரீ தான். வேற எந்த இதோட கொழுப்பு இல்ல ஆட் பண்ணாம நீட்டா இருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் நாம ஃபாலோ பண்ணலாம். இது வந்து அதே மாதிரி என்னோட இதுல வந்து பார்த்தா இந்த கலர் வாங்கியிருக்கேன். அதாவது கிளென்சர், மாய்ஸ்சர் அண்ட் கிளென்சர் கொடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். இப்ப இதெல்லாம் இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாலே நிறைய ஆயிடும். சிறு துள்ளி பெருவெள்ளம். அதாவது குட்டி ஐட்டம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல என்ன சார் அன்னைக்கு அழகா கணக்கு சொன்னார் நேத்து குமார் சார் வந்து. அவ்வளவு அழகா நம்ம லீடர்ஸ் எல்லாம் அவ்வளவு கைட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த காலையில ஜூம்க்கு வரணும்னு நான் எல்லாருமே கேட்டுக்கிறேன். சார் சொல்லுவார், ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. உண்மையில நம்ம 20 பேர் இருந்தா ஒருத்தர் கூட 40 பேர் ஆயிடுச்சு இல்லையா. இது அவ்வளவு அருமையா நடத்துறாங்க. இது வந்து அஹ், ஏன் மிஸ் பண்றாங்க? நானே வந்து என்னோட ட்ரைனிங் வந்து அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் சாட்டர்டே. சார் கொடுத்த வாய்ப்பு கூட என்னால, எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருந்தது. நான் வந்து இது 99% இது மிஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஏதோ முடியல, இல்ல ஏதோ இங்க போகணும் அர்ஜென்டா போனோம் தானே எனக்கு காலையில ஜூம் மிஸ் ஆகும். பட் இது வரைக்கும் இந்த 1 இயரா நான் வந்து மிஸ் பண்ணதே இல்ல. ஜூம் வந்து அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அது தெரியும். சார் ஏதோ ஒரு ட்ரைனிங் வீடியோவாவது போட்டுருவாரு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடும்போது நம்ம போடணுங்கிற என்னன்னு. ஏன்னா அவங்க மெனக்கிடுறாங்க நமக்காக, நம்ம டீமுக்காக. அது வந்து அதை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யாருடைய நேரத்தையும் திருடக்கூடிய வந்து உரிமை நமக்கு கிடையாது. அது ஒரு நிமிஷம் ஆகட்டும், ஒரு நொடியாகட்டும், யாரோடைய நேரத்தையோ இதையோ பணத்தையும் நம்ம விரயம் பண்ணக்கூடாது. நமக்காக பண்றாங்கும் போது அந்த அந்த மரியாதை மதிப்பு அவங்கள வந்து நம்ம இப்ப எப்படி நம்ம அதை காமிக்கிறதுன்னா, அவங்க மேல இருக்க அந்த கிராட்டிடியூட் காமிக்க நம்ம அட்டன் பண்ணுவோம். காலையில ஜூம் வேலை தான். நானும் சொல்ல காலையில் எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு லேட் ஆகும். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். அந்த 10 நிமிஷம் லேட்டுக்கு அந்த வேலை கொஞ்சம் பெண்டிங் ஆயிடும். அதனால கரெக்டான அந்த சொல்றேனே, அந்த ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நொடிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு நொடி போனா நமக்கு திரும்ப அது வராது. அப்ப அதை நம்ம யூஸ் பண்ணி, கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு போய் செய்யணும். இப்போ வந்து கம்பெனி எம்ரைஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன வேலை கீழே வந்து நம்ம ஹெட்டா இருக்கோம். நம்ம தலைமையில் கீழே வந்து 4 பேர், 4 தான், 20 பிவி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு இன்டலெக்டோ ஒரு சோப் போட்டாலே அந்த 20 பிவி வந்துடும். ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப இருக்கிற அந்த ஸ்கின் ப்ராப்ளம் பொல்யூஷனுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோப் வாஷ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்டிபாக்டீரியல் சோப்பு வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்ப என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு அவங்க யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 3 பேர் இது நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இது இப்ப இருக்கிற இந்த பொல்யூஷன்ல என்ன சொன்னாலும் நிறைய ஸ்கின் அலர்ஜி இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுவும் இன்டர்லக்ட் நம்ம போட்டாலே போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்லக்டும் இதுவும் போட்டாலே நமக்கு அந்த 20 பிவி வந்துடும். இதை வந்து ஈஸியா அவங்க ப்ரொமோட் பண்ணலாம். இன்டர்லக்ட் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வந்து மெயின் சொல்ல, இது ஐடி பீப்புள்ல வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் குறைக்கும், ஆக்டிவா வச்சுக்கும். இப்ப நான் வந்து இது என்னன்னா, இது ஒன்று சொல்றேன். இப்ப என் ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து சாருக்கு தெரியுங்கள, அவங்க வந்து இது எடுத்துக்கவே மாட்டா. இப்ப வேணாம், சப்ளை வேண்டாம் வேண்டாம், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், ஒரு வாட்டி எடுத்து பாருங்க அப்படின்னு. ஒரு வாரம் எடுத்து ஒரு வாரத்திலே அவங்களுக்கு வந்து, இல்ல நான் தூங்குவேன், சாரி, ஒரு 11 மணிக்கெல்லாம் தூங்கிப்பேன், அந்த டயர்ட்னஸ் இல்ல, ஆள் நம்ம போய் பார்த்தேன், அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. திருப்பி 2வது பாட்டில் இதை வாங்கியிருக்காங்க. அப்போ நல்லா இல்லைன்னா அவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா.
ஆனா நிறைய வெளியே சொல்றது இல்ல. இது இது சாப்பிட்டு தான் இப்படி ஆச்சு இல்லை, இன்னும் 2 3 மட்டும் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னாங்க. சாப்பிடுங்க. இது இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் வர போறது இல்ல. நம்ம இது இது வந்து கண்ணுக்கு முடிக்கு எல்லாமே நல்லது. இப்போ வந்து ஒரு டாக்டர் சொல்றாங்கன்னா இல்ல நல்லா இருப்பா இது மாதிரி சொன்னா அந்த அந்த நம்பிக்கை தான் உள்ள போகும். இது வந்து அவங்க ஒரு டெஸ்டிமோனியா மாறணும். அவங்க வந்து இதை வந்து 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ற அளவுக்கு அவங்களோட ஹெல்த் மாறணும். அவங்கள பார்த்து 4 பேர் கேட்பாங்க. இதுதான் நம்மளோட ப்ராடக்டோட இது வந்து பியூர்லி ஆயுர்வேதிக் தான். இதுல ஒண்ணுமே பெரிய எக்ஸ்ட்ரா எது ஆடட் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்பிக்கை 100% கம்பெனியே கொடுக்குது. சாட்டிஸ்பேக்ஷன் கேரண்டி கொடுக்குறாங்க. எந்த கம்பெனி கொடுக்கணும் எனக்கு தெரியல. இது அவரோட சமீர் சாரோட கையெழுத்து போட்டு அதுல இருக்கும். இதை வந்து கண்டிப்பா நீங்க சொல்லலாம். நம்ம இல்ல இது தெரியலையா, நம்ம லீடர்ஸ்ட கேட்கலாம். ட்ரைனிங் நடத்துனாங்க, கேட்கலாம். அதான் சொல்ல சாட்டர்டே அந்த பரிவர்த்தனைல யாரும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது அவ்வளவு அருமையான ஒரு செஷன் அது. அஹ் சொன்னாங்க. நான் வந்து என்னோட அட்டன் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அவங்க அட்டன் பண்ணி என் ஃப்ரெண்ட் ஐயோ அவ்வளோ அருமையா இருந்துச்சு. டீடாக்ஸ் பத்தி சொன்னாங்க, சானிட்டரி நாப்கின் பத்தி சொன்னாங்க. நான் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னால ஒரு இதுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அப்போ நான் அவ்வளோ அழகா சொன்னேன். ஏன் நான் நல்ல வேலை எனக்கு நல்ல ஒரு லிங்க் கொடுத்தேன், நல்ல ஒரு ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணேன். நான் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையில அது ரீச் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம செய்யணும். நம்ம வந்து நம்மளோட டவுன் லிங்க்ஸை வந்து இது இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க அனுப்பி விடுங்களேன் இந்த லிங்க். ஃப்ரீயா டைம்ல நீங்க பஸ்ல வரீங்களா, ஓகே வீடியோ ஆஃப் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க, கேளுங்களேன். ஏர்பாடு இருக்கு, ஹெட்ஃபோன் இது இருக்கு, அதை போட்டு நீங்க கேட்கலாம். இது நான் சொல்றேன், எப்படி எவ்வளவு பேர் கொண்டு போகணுமோ ரீச் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நான் சொல்லாமே யாருக்கும் இவங்க பண்ண மாட்டாங்கப்பா அவங்க கிடையவே கிடையாது. இப்ப நான் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன். எனக்கு தயக்கம், நீ போய் எதுக்கு போய் சொல்லணுங்க, சொன்னா கேட்க மாட்டேறாங்க. இல்ல, நம்ம சொல்ல வேண்டியது கடமை. இப்போ நான் சென்னையிலும் போய் நான் பேசிட்டு வந்திருக்க சொல்ல அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வீட்டுல ஒருத்தருக்க முட்டி வலி இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அது வந்து ரீச் ஆயிருக்கு. அவங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொன்னேன். இப்ப எங்க அக்கா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் எடுத்துக்கிறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதான் சொன்னேன், அவங்க மைண்டுக்குள்ள போகணும். இது எடுத்துக்கலாம், இதை செய்யணுங்கிற அந்த அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்தாதான் அது செய்ய முடியும். ஆஹ் இல்லாட்டி நீங்க யார் சொன்னாலும் நான் எப்போ கேட்பேன் கேட்க மாட்டேன் அப்படி இல்லை. நமக்குள்ள அது உள்ள மைண்டுக்குள்ள போனாதான். அதை சொன்னேன், ஒரு விதை மாதிரி இருப்போமே, அந்த விதை வந்து தன்னை எடுக்கலைன்னா அது ஒரு மரமா செடியா வராது. இப்ப நான் வந்து அந்த விதையா இருப்போம். விதை ஒரு மண்ணுக்குள்ள போனா அவ்வளவுதான். மண்ணுக்குள்ள நம்ம விதைச்சிருக்கோம். அந்த மண் அதோட வேலையை பார்த்துரும். அதுக்கு உண்டான ஊட்டச்சத்து மட்டும் கொடுத்த போது. ஊட்டச்சத்துங்கிறது என்ன, நம்மளோட ட்ரைனிங் தான். நம்ம பேசணும், நம்மளோட ஜூம் அட்டன் பண்ண சொல்லணும், நம்ம லீடர்ஸ் பேசுறதை கேட்கணும், லைவ் மீட்டிங் பார்க்கணும், எம்எஸ்சிக்கு போகணும். இதுதான் நமக்கு அந்த ஊட்டச்சத்துங்கிறது. இந்த உள்ள அது போடுவோம் இல்லையா, சத்து உள்ளதை போட்டாதான் அது நல்லா வளரும். அஹ் அதுதான். இது அதுதான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறது இதுதான். நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாத ஆளுகளே இல்ல. எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆன அருமையான ப்ராடக்ட்ஸ் நம்மளோட முடிக்கிறதுல அத்தனை ஹெல்த். இப்ப வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் வெல் ப்ராடக்ட் சப்ளிமெண்ட்ங்கிறது அவார்ட் சார் வாங்கியிருக்காரு. லண்டன்ல அவ்வளவு அருமையா இருந்துச்சு. பார்க்க உண்மையில சொல்ல கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அது பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சந்தோஷம். ஒரு அருமையான கம்பெனில இருக்கோம். நான் சொல்றேனே, இது 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சப்ளிமெண்ட்ஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் நிறைய. அது வந்து உண்மையில ஒரு டச்சிங். சாரி, தேங்க்யூ, சாரி. அப்போ அது வந்து எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கலாம். Sorry. எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சு சார் வந்து இந்த அவார்டு வாங்கும் போது. உண்மையில இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதை கொண்டு போய் சேருங்க. சிலர் வேணும் சொல்லுவாங்க, வேண்டாம் சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெல் ப்ராடக்ட். நான் நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்றது வெல் ப்ராடக்ட்ஸ்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். இது வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துனா நிறைய பேரோட ஹெல்த்தை காப்பாத்து, அதாவது அவங்க ஆரோக்கியத்தை காப்பாத்தலாம். வீணான நோயில இருந்து காப்பாத்தலாம். உண்மையில அது எனக்கு அது இது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணதில்ல. அந்த ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. சார் அதே மாதிரி நீங்க இதை வந்து தயவுசெய்து எல்லார்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், எல்லாமே ப்ரொமோட் பண்ணுங்க. வெல் ப்ராடக்ட் அத்தனை எல்லா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு, எல்லா வகையிலும் இருக்கு. பட் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றது ஏன் வந்து பாயிண்ட் பிவி வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க இது கம்பெனிலன்னா, பிவி வந்து அதிகமா வெல் ப்ராடக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ரீச் ஆகணும். நம்ம அப்போ வந்து உற்சாகப்படுவோம் இல்லையா, இதுல போட்ட டிவி ஜாஸ்தி வருது. அதுக்கு ஆரோக்கியம் நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. நம்மளோட ஆரோக்கியத்துக்கு உண்டான ப்ராடக்ட் அதுங்கும் போது அது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அதுல. அதனாலதான் கம்பெனியே ஃபோக்கஸ் வந்து வெல் வெல் ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் கேட்டுக்கிறது எல்லார்ட்டும் கேட்டுக்கிறது என்னன்னா, இதை கொண்டு போய் சேர்த்துங்க. வெல் ப்ராடக்ட்டும் மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் அருமையான ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. தேங்க்யூ. சாரி, இடையில ஒரு சின்ன எமோஷனல் டச் ஆயிடுச்சு. சாரி.
ஓகே. சரி, இது வந்து கண்டிப்பா எல்லாரும் நம்மளும் வின் பண்ணுவோம். எல்லாரையும் ஜெயிக்க வைப்போம். கூட வந்தா கண்டிப்பா நம்ம சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். லேடீஸ் நீங்க வந்து உங்களோட திறமை உங்களுக்கே தெரியல. உங்களுக்குள்ள திறமைய வந்து நீங்களே வெளிய கொண்டு வந்தா தான் உண்டு. யாருதான் என்னதான் நம்ம கொஞ்சம் இது பண்ணினாலும், பின் பண்ணாலும், நீங்க வந்து வெளிய வரணும். நமக்குள்ள இருந்து நம்ம வெளிய வரணும். உங்களுக்குள்ள அந்த ஒரு 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 வட்டத்துக்குள்ள இருக்கீங்க இல்லையா? அது வெளிய வாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு ரூம் அடப்பட்டிருக்கு. ஒரு புழுக்கமா இருக்குன்னா, அந்த அந்த ஜன்னல மட்டும் திறந்து வச்சு பாருங்களேன். அந்த காத்து அவ்வளோ அருமையா இருக்கும். நம்ம தான் அத திறக்கணும். அந்த கதவ திறக்கக்கூடிய திறமை நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம உள்ளருந்து உள்ளத்துக்குள்ள இருக்கு. உள்ள இருக்கிற கதவ நம்ம தான் திறக்கணும். எல்லாரும் சாப்பிடுறோம். ரெகுலரா எல்லாம் செய்ற வேல தான். காலையில எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். அடுத்த வேலைக்கு போறோம், ஆஃபீஸ்க்கு ஓடுறோம், வரணும். என்ன இதுல வந்து எங்க சாதிக்கிறோம்? எதையாவது நமக்காக நம்ம எத பார்த்துக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம கவனிச்சுக்கணும். நமக்குள்ள என்னன்னு நம்ம பிறந்து வளர்ந்ததுல இருந்து நம்ம நம்மளா தான் இருந்திருக்கோமா? இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா டோட்டலி வேற மாரி ஆயிடுச்சு. என்னன்னா அந்நியன் மாரி ஆயிருவோம். ரெமோ மாரி ஆயிருவோம் சில டைம். அது பல அவதாரங்கள் காலையில இருந்து எடுத்தோம்னா பல அவதாரங்கள் தான். இல்லையா? ஒவ்வொரு அவதாரம் எடுப்போம் காலையில இருந்து. நமக்கா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? லேடீஸ் தயவு செய்து உங்க ஹெல்த்த கவனிச்சுக்கோங்க. நிஜமா நீங்க நல்லா இருந்தா தான் ஃபேமிலி நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன் வந்து அதுதான். நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நீங்க உங்களுக்கு நேசிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்துக்கு உண்டான நெறைய ஹெல்த்துக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு கொண்டு போங்க. பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இல்லாத ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆஃப்டர் 40, 30யே இப்ப எல்லாம் பிரச்சனை வருது. கண்டிப்பா இத கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நல்லது பண்ணுவோம். ரிலேட்டிவ்ஸ்க்கு நல்லது பண்ணணும். நம்ம உள்ள சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சா விஜய் நம்ம சேம் சொல்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார்